வணக்கம். சிவபெருமானது 64 திருவிளையாடல்களில் மாணிக்கம் விற்ற படலம் நூலின் 17வது படலமாகும். உக்கிரபாண்டியனின் மகனான வீரபாண்டியன் சீரும் சிறப்புமாக மதுரையை ஆண்டு வந்தான். அவனுக்கு பட்டத்து ராணியை தவிர மனைவியர் பலர் இருந்தனர். வீரபாண்டியனுக்கு பட்டத்து ராணியை தவிர ஏனைய மனைவியர் மூலம் குழந்தைகள் பலர் பிறந்தனர். பட்டத்து ராணிக்கு மட்டும் குழந்தை பேறு வாய்க்கவில்லை. எனவே வீரபாண்டியனும் அவனுடைய பட்டத்து ராணியும் குழந்தை பேறு வேண்டி அஷ்டமி விரதம், சதுர்த்தி விரதம், சோமவார விரதம் முதலிய விரத முறைகளை பின்பற்றி வழிபாடு நடத்தினர். வழிபாட்டின் பலனாக சற்புத்திரன் ஒருவரை பெற்றனர். தன் பட்டத்து ராணியின் மகனான செல்வபாண்டியனுக்கு முறைப்படி கல்வி, கலைகள் ஆகியவற்றை வீரபாண்டியன் கற்பித்தான். ஒரு நாள் வீரபாண்டியன் வேட்டையாட காட்டிற்கு சென்றான். அப்போது புலியால் கொல்லப்பட்டான். மன்னன் மறைந்த செய்தியை அறிந்த மன்னனின் மற்ற மனைவியர் பிள்ளைகள் கருவூலத்தை அடைந்து நவமணிகள் பதித்த திருமுடியையும் செல்வத்தையும் திருடிச் சென்று விட்டனர். மன்னன் மறைந்த செய்தியை அறிந்த அமைச்சர்கள் வீரபாண்டியனுக்கு உரிய முறையில் செல்வபாண்டியனை வைத்து ஈமச்சடங்குகளை முடித்தனர். பின்னர் செல்வபாண்டியனுக்கு முடிசூட எண்ணினர். கருவூலத்தை திறந்து திருமுடியை தேடினர். நவமணிகள் பதித்த திருமுடியும் பிற செல்வங்களும் திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ந்தனர். வேறு மணிமுடி ஒன்று செய்யலாம் என்றாலோ உயர்ந்த பெரிய மணிகள் இல்லை. முடி இல்லையாயின் அரசும் இல்லை. அரசு இல்லையாயின் மக்கள் துன்பமடைவர். இப்போது நாம் என்ன செய்வது என்று திகைத்தனர். பின்னர் அரசகுமாரனை அழைத்து கொண்டு இறைவனை வணங்க எண்ணி சொக்கலிங்க பெருமாள் திருமுன்னர் சென்று கொண்டிருந்தனர். இறைவன் அப்போது அவர்கள் முன்னர் ஒரு நவரத்தின வணிகராக வேடம் பூண்டு தோன்றினார். அவர் அமைச்சர்களிடம், நீங்கள் கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கிறீர்கள், ஏன் என்று கேட்டார். அமைச்சர்கள் நடந்த விவரங்களை அவரிடம் விளக்கி கூறினர். அதனை கேட்ட இறைவனார், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், என்னிடம் நவரத்தினங்கள் பல உள்ளன, அவற்றை காட்டுகிறேன் பாருங்கள், அவை பல கோடி பொன் விலையுள்ளன என்று கூறி கீழ்த்திசையினை நோக்கி அமர்ந்து ஒரு பெரிய கம்பளத்தை விரித்தார். அக்கம்பளத்தின் 8 திசைகளிலும் முறையே முத்து முதலிய 8 மணிகளை எடுத்து வைத்து, இம்மணிகள் வளன் என்னும் அசுர அரசனின் உடற்கூறுகள் என்று கூறினார். உடனே அமைச்சர்கள், வளன் என்பவர் யார்? அவனுடைய உடலிலிருந்து எவ்வாறு நவமணிகள் தோன்றின என்று கேட்டனர். இறைவனான வணிகர் அமைச்சர்களிடம், வளன் என்பவன் ஒரு அசுர அரசன். அவன் சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றினான். அவனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் என்னை நோக்கி தவம் இயற்றியதன் காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு வளன், நான் போரில் யாராலும் வெட்டப்பட்டு இறக்காத வரத்தை அருள வேண்டும். ஊழ்வினையின் காரணமாக எனக்கு இறப்பு நேர்ந்தால் எனது அங்கங்கள் விலை மதிக்க முடியாத பொருளாகி அனைவரும் விரும்பும் வண்ணம் ஆக வேண்டும் என்று வேண்டினான். இறைவனாரும் வளனுக்கு அவன் வேண்டிய வரத்தினை அருளினார். இறைவனிடம் வரத்தினை பெற்ற மகிழ்ச்சியால் தேவேந்திரனோடு வளன் போரிட்டு இந்திரலோகத்தை கைப்பற்றினான். வளனின் வரத்தை அறிந்த தேவேந்திரன், வளனை போரினால் வெல்ல இயலாது, ஆகையால் சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும் என்று எண்ணி மனதிற்குள் ஒரு திட்டத்தினை வகுத்தான். அதன்படி தேவேந்திரன் வளனை அணுகி, வெற்றியுடையவனே, உன்னுடைய தோளின் வலிமையும் வெற்றி பெருக்கும் எல்லா திசைகளிலும் பரவிவிட்டது. அந்த புகழ்ச்சியின் காரணமாக நான் ஒரு வரத்தினை உனக்கு அளிக்க விரும்புகிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான். அதற்கு வளன், சிவபெருமான் அருளிய வரங்கள் எனக்கு இருக்கும்போது அதற்கு மேலாக நான் பெறக்கூடிய வரங்கள் எனக்கு ஒன்றும் இல்லை. என்னிடம் உனக்கு ஏதாவது வேண்டுமா கேள், நான் தருகிறேன் என்று எதிர்கேள்வி கேட்டான். வளனின் வார்த்தை கேட்டதும் தேவேந்திரன் மகிழ்ந்து மேருமலையை வில்லாக வளைத்து கொடிய அசுரர்களின் திரிபுரத்தை எரித்து சாம்பலாக்கிய சிவபெருமானுடைய வெள்ளிமலையை அடைந்து அங்கு ஒரு வேள்வியினை நான் செய்வேன். நீ அப்போது தேவர்களுக்கு அவையூட்ட வேள்வி பசுவாகி வர வேண்டும் என்று கூறினான். அதனை கேட்ட வளன், ததீசி முனிவன் தன்னுடைய முதுகுத்தண்டினை வஜ்ரப்படைக்கு கொடுத்து உடலால் புகழ் பெற்றார். நானோ பிறரை வெல்லும் வெற்றியாலும் பிறரால் அழிய முடியாத உடல் முழுவதும் நவமணிகள் ஆகுமாறும் ஆகிய 2ஆல் புகழ் பெறப் போகிறேன். ஆகையால் நீ வேண்டியபடி வேள்வி பசுவாகி உங்களுக்கு அவையுணவு ஊட்ட வருவேன் என்று வாக்களித்தான். இந்திரனிடம் கொடுத்த வாக்கின்படி வளன் தன் மகனுக்கு பட்டத்தை சூட்டிவிட்டு தேவர்களுக்கு அவையுணவு ஊட்ட வேள்வி பசுவாகி அமைதியாக தேவேந்திரன் வேள்வி செய்யும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். தேவர்கள் அமைதியின் உருவாகி வந்த பசுவாகிய வளன் மூச்சடக்கி வேள்வியில் அவியுணவானான். அவனது உடலில் இருந்து சென்ற ஒளி ஆகாயத்தில் சென்று மறைந்து சத்தியலோகம் சென்றது. அவனது உடலின் இரத்தம் மாணிக்கமானது. பற்கள் முத்து, தலைமயிர் வைடூரியம், எலும்பு வைரம், பித்தம் மரகதம், நினம் கோமேதகம், தசை பவளம், கண்கள் நீலம்,
கோழை புருடராகம் என நவமணிகள் தோன்றின என்று வணிகராக வந்த இறைவன் கூறினார். வியாபாரியாக வந்த இறைவனிடம் இந்த நவமணிகளை பற்றி மேலும் விரிவாக கூறுங்கள் என்று அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டனர். அதற்கு இறைவன் சூரியனுக்கு மாணிக்கம், இந்திரனுக்கு முத்து, செவ்வாய்க்கு பவளம், புதனுக்கு மரகதம், வியாழனுக்கு புஷ்பராகம், சுக்கிரனுக்கு வைரம், சனிக்கு நீலம், ராகுவுக்கு கோமேதகம், கேதுவுக்கு வைடூரியம், கோவிலில் நவகிரகங்கள் குடிகொண்டிருப்பது போல் வைத்து பூஜை செய்து பார்க்க வேண்டும். மேலும் மணிகளை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் என்று நவமணிகளை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். வைரம் எதையும் அறுக்கக்கூடியது. ஆனால் வைரத்தை யாரும் பிளக்க முடியாது. மாசில்லாத வைரத்தை அணிபவர்களுக்கு ஆரோக்கியம், வெற்றி, மங்களம் இவை கிட்டும். ததீசி முனிவர் மற்றும் வலாசுரன் இவர்களுடைய எலும்புகள் விழுந்த இடமெல்லாம் வைரம் விளைகின்றது. வாகைப்பூ, வாழை மூங்கில் இலை போன்று இருப்பது விஷ்ணுவின் வைரம். தூய வெண்மையாய் ஆறுபட்டையோடு கூடியது இந்திர வைரம். நில நீரோட்டம் வண்டு நிற வைரங்கள் யம வைரம். கனமில்லாமல் இருப்பது வாயு வைரம். கர்ணிகார பூ போன்றது வருண வைரம். தண்ணீர் இருப்பது போன்ற தோற்றம் உள்ளது சந்திர வைரம். வண்ணத்து பூச்சி போல் பல நிறம் காட்டுவது சூரிய வைரம். அனல் நிறமுடையது அக்னி வைரம். திருமாங்கல்யத்தில் வைரம் பதிக்கக்கூடாது. பல நிறம் காட்டும் வைரம் அரசருக்குரியது. முத்துக்களானது நீரில் உண்டானவை, தரையில் உண்டானவை என இரு வகைப்படும். மாடப்புறாவின் முட்டை போல் வெளுத்த சங்கிலிருந்து உண்டான முத்து மேன்மை பெற்றது. மீன் தலையிலிருந்து உண்டான முத்து பாடலிப்பூ போல் இருக்கும். மேகமுத்து இளம் சூரிய ஒளி போல் இருக்கும். பன்றிப்பல் முத்து லேசான சிவப்பாயிருக்கும். நெல் முத்து, நாமக்கரும்பு முத்து, யானை முத்து மூன்றும் லேசான மஞ்சள் நிறமாயிருக்கும். சிப்பி முத்து நிலாவை போன்ற நிறம். பாம்பு முத்து நீல ஒளி வீசும். விஷ்ணு முத்து நீல நிறம். இந்திரமுத்து மஞ்சள் நிறம். யமமுத்து மேக நிறம். வாயுமுத்து இரத்த சிவப்பு நிறம். வருணமுத்து வெண்மை நிறம். அக்கினிமுத்து செந்நிறம். உருண்டையான கனமும் வழுவழுப்பும் ஒளியும் கூடிய முத்தை அணிவதால் கெடுதல்கள் நீங்கும், செல்வமும் ஆயுளும் பெருகும். மாணிக்கத்தில் சதாரங்கம், குருவிந்தம், சௌகந்திகம், கவாங்கம் அல்லது நீலகந்தி என 4 வகையுண்டு. சதாரங்கம் செந்தாமரை, செங்கழனிப்பூ, மின்மினிப்பூச்சி, நெருப்பு, தீபச்சுடர், குயில் கண்கள், மாதுளை முத்து, கதிரவன், மாதுளம்பூ, பட்டுப்பூச்சி என்ற 10 சாயல்களை கொண்டிருக்கும். குருவிந்தம் செம்பருத்திப்பூ, கெம்சுமலர், உலோத்திர புஷ்பம், பந்தூகப்பூ, குன்றிமணி, சிந்தூரம், முயல் ரத்தம் என்ற 8 சாயைகள் உடையவை. செம்பஞ்சு குழம்பு, குயில்கண், இலவுப்பூ, ஐந்திலைப்பூ, பழுக்க காய்ச்சிய உலோகம் இவை சௌகந்தகத்தின் சாயல்களை கொண்டிருக்கும். குசும்பப்பூ, கோவைப்பழம், மருதோன்றிப்பூ, மனோரஞ்சிதம் போன்றிருப்பது நீலகந்தி. புண்ணியம் செய்தவர்களுக்கே குற்றமற்ற மாணிக்கத்தை அணியும் பாக்கியம் கிடைக்கும். பச்சை கற்கள் அருகம்புல் நிறமுடையது. இவற்றில் 5 வகை உள்ளது. காடம் பேசலம் தினை இலையின் நுனி போல் இருக்கும். பித்தகம் கிளி இறகு போல் இருக்கும். முத்தம் துளசி பச்சை போல் இருக்கும். பிருதுகம் தாமரை இலை பச்சை போல் இருக்கும். உள்ளசிதம் பச்சை பயிர் போல் இருக்கும். மரகதம் எலுமிச்சை இலை பச்சையாய் இருப்பது தோஷலை சாந்து. அரளி இலை பச்சை துஷ்டம். செந்தாமரை இலை நிறம் தோஷ மூர்ச்சிதம். பனி தோய்ந்த தாமரை இலை நிறம் தோஷலேசம். மந்த தோஷம் மயில் தோகை நிறத்தில் இருக்கும். மகா நீலம் இதை பாலில் போட்டால் முன்னிலும் அதிகமாக பிரகாசிக்கும். வானவில்லை போல் பல நிறம் காட்டுவது இந்திர நீலம். கோமேதகம் தேன் சொட்டு, கோமயம் உறைந்த நெய் இவை போன்று தெளிவாகும். புஷ்பராகம் இதற்கு பதுமராகம் என்று ஒரு பெயரும் உண்டு. மேற்பாகம் உருண்டு மனதை ஈர்க்கக்கூடிய புஷ்பராகம் உயர்ந்தது. இந்திரனும் புஷ்பராக நகைகள் நிறைய அணிவான். வைடூரியம் மூங்கில் இலை, பூனைக்கண், மயில் கழுத்து நிறத்தில் இருக்கும். வழுவழுப்பான பிரகாசிக்கும் மூளையில்லாத வைடூரியங்கள் சிறந்தது. பவளமானது கோவைப்பழம், செம்பருத்தி, கிளிமூக்கு நிறங்களில் இருக்கும். சூரியகாந்த கல்லானது சூரியனது கதிர்கள் பட்டதும் நெருப்பை போல் ஜுவலிக்கும். சந்திரகாந்த கல்லானது சந்திரனது ஒளிப்பட்டதும் பல மடங்கு ஒளி வீசும். கலியுகத்தில் சூரியகாந்த கல் மற்றும் சந்திரகாந்த கல் இவ்விரண்டு கற்களும் கிடைப்பது மிகவும் அரிது என்று சொல்லி முடித்த இறைவன்
வடக்கு திசையினை நோக்கி இருந்த மணிகளை கையில் எடுத்து, இந்த அரசிலம் குமாரனுக்கு நிறைந்த செல்வமும் நீண்ட வாழ்நாளும் அமையட்டும். இந்த மணிகளை கொண்டு மணிமகுடம் செய்து சூட்டி இக்குமாரனுக்கு அபிஷேக பாண்டியன் என்று பெயரிட்டு அழையுங்கள் என்று வாழ்த்தி நவமணிகளை வழங்கினார். அரசிலங்குமாரனும் சொக்கலிங்க பெருமானை வணங்கி அம்மணிகளை கையில் பெற்றுக்கொண்டான். இறைவனாரும் நவமணிகளை அளித்தவுடன் அவ்விடத்தை விட்டு மறைந்தார். இங்கு வணிகராக வந்தது சொக்கநாதரே என்று அமைச்சர்கள் உணர்ந்தனர். அரசகுமாரன் சொக்கநாதரை வழிபட்டு அரண்மனையை அடைந்தான். இறைவனார் அளித்த நவமணிகளை கொண்டு மணிமகுடம் செய்து நல்ல நாளில் அரசிலங்குமாரனுக்கு முடிசூட்டி அபிஷேக பாண்டியன் என பெயரிட்டனர். முன்னர் பொருட்களை கவர்ந்து சென்ற வீரபாண்டியனின் மற்றைய பிள்ளைகள் பிடிபட்டனர். அபிஷேக பாண்டியன் அவர்களை மன்னித்து அவர்கள் வாழ்வதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்தான். பின் அபிஷேக பாண்டியன் நல்வழியில் நீதி தவறாது மதுரையை ஆட்சி செய்து வந்தான். சிவபெருமான் எந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை? நவரத்தினங்களின் வகைகள், அவை உருவான விதம், அவற்றின் நிறங்கள் பற்றியும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படியும், இறைவனிடம் வரம் பெற்றவர்களாக இருந்தாலும் வளனின் அகங்காரம் போல் இருந்தால் அது அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதையும் இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார். நன்றி.